வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாச்சுன்னா, ஃப்ரைடே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகுறப்ப என்ன டேட்டா இருந்ததோ, அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. அமெரிக்க மார்க்கெட் வந்து பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனுடைய ரிப்பிள் எஃபெக்ட்ஸ் வந்து வர நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறாங்க. ஒரு பெரிய அளவில் கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே எப்போ கிரியேட் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு தான் இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்தது. அதுக்கு முன்னாடி யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. எப்போ நைட்டு ஓப்பன் ஆச்சோ யூஎஸ் மார்க்கெட்டு, அது சரசரன்னு வீழ்ச்சி அடைய ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் இந்த பயம் வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இந்த 3:30 மணிக்கு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகுறப்ப, நம்ம கையில் இருந்த க்ளோஸ் ஆகிறப்ப இருந்த டேட்டா எதை சொல்லும் அப்படின்னாச்சுன்னா, இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பெரிய வீழ்ச்சி வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருந்தவங்க என்ன மாதிரி பொசிஷன்லாம் வச்சுருந்தாங்க, அவங்க மைண்ட் செட்லாம் என்ன, அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு மண்டே என்ன மாதிரியான ஒரு ஓப்பனிங் இருக்கும் அப்படின்றத பற்றியும் லைட்டாக பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ வந்து இதுக்குள்ளே போய்டும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்எஸ்சி வெப்சைட்டினுடைய ஆப்ஷன் செயின். அந்த ஆப்ஷன் செயினில் வந்து இந்த டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸல் வரும். இதே இது வந்து எக்ஸலில் வரும். அந்த எக்ஸலில் வந்து தேவையில்லாத டேட்டாவெல்லாம் நான் எடுத்துட்டு இப்போ தேவையான ஐவியை மட்டும் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஈவன் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கூட நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறது இல்லை. ஐவியை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது வந்து ஒரு ஒரு இது மண்டே நாளைக்கு என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த இது வந்து எக்ஸலில் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இங்கே இருக்கிறது வந்து கால் ஆப்ஷன் ஐவி. இதெல்லாம் டேஷ் டேஷ்ன்னு இருக்கிறதுலாம் இந்த டேட்டா வந்து இல்லை என்எஸ்சியில். இல்லைன்றதால நம்ம சார்ட் போடுறப்ப அதை வந்து ஜீரோவாக வந்து கன்சிடர் பண்ணிக்கும் சார்ட்டு. இது வந்து புட் ஆப்ஷனுடைய ஐவி. ஒரு உதாரணத்துக்கு 20,650 அப்படின்றது வந்து நிஃப்டி ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் டேட்டா இல்லை. ஓகே, ஜீரோ. புட் ஆப்ஷன் ஐவி வந்து 36.28%. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா 21,100 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அதில் இருக்கிற இதுவும் வந்து ஜீரோவாக இருக்குது, கால் ஆப்ஷன் இது. புட் ஆப்ஷன் ஐவி வந்து 32.26. இது எல்லாமே ஐவி, ப்ரைஸ் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது அப்படியே வந்தோம்னா இங்கே இருந்து தான் வந்து நம்மளுக்கு இதே ஆரம்பிக்குது. கால் ஆப்ஷனுடைய ஐவியே வந்து ஆரம்பிக்குது. அதுவும் வந்து 2ல் ஆரம்பிக்குது, ரொம்ப லோவில் இருக்குது. 23,300 23,300 கால் ஆப்ஷன். அதனுடைய ஐவி வந்து 2.12. புட் ஆப்ஷனுடைய ஐவி வந்து 37.56. ஓகே, ஸோ இது வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. கீழே கீழே எது வரைக்கும் வந்துன்னா 25,400. 25,400 தான் லாஸ்ட்டாக ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. லோயஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 20,650. இது 20,650 லோயஸ்ட். ஹையஸ்ட் வந்து 25,400. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சார்ட்டை வந்து போட போகிறோம். இப்போ இன்சர்ட் போயிட்டேன். நான் வந்து டைரெக்டாக சார்ட் போயிட்டு இந்த லைன் சார்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ சார்ட் வந்து ரெடி ஆகி வந்துருச்சு. இந்த சார்ட்டுக்கு வந்து நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். என்ன நேமு கொடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வெர்சஸ் ஐவி. ஐவி ரெண்டு ஐவியுமே போட போகிறோம். அப்போ வந்து புட் அண்டு கால். புட் அண்ட் கால். ஓகே,
யூசிங் மல்டிப்ளைன் காட் இட். ஓகே. என்ன தேவை? ஓகே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா தெரியுது. ஓகே. இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து புட் ஆப்ஷன் ஐவியினுடைய கிராஃப் லைன். இந்த ப்ளூ கலர்ல ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ஐவி. இந்த ப்ளூ கலர்ல இந்த சைடுல இருக்கு பார்த்தீங்களா? 0, 20, 40, 60ன்னு போறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஐவி. அதே போல இங்க இருக்கு இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்களா? 20,650ல ஆரம்பிச்சு 25,250 200 இதான இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஓகே. ஆ, ரொம்ப போயிடுச்சு மேல. கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். ஆ, ரொம்ப ரொம்ப மேல போயிடுச்சு. ஓகே. இதுதான் கரெக்ட். ஓகே. அப்ப இதுல வந்துட்டு இந்த ப்ளூ லைன் வந்து கால் ஆப்ஷனுடைய ஐவி வந்து பாருங்க 26,650ல இருந்து ஏறக்குறைய இந்த இடத்துல 23,300 வரைக்கும். அது என்ன எழுதுது? 23,250. ஓ, 23,250 வரைக்கும் ஒரே ஃபிளாட்டா எல்லாமே ஜீரோல இருக்கு. அப்ப என்னன்னா அதுல வந்து டேட்டா இல்ல. அதனால தான் நம்ம அந்த சார்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? டேட்டா இல்லாம டேஷ் இருந்தது பார்த்தீங்களா? அது இந்த இதுல இருக்கும் பாருங்க. இந்த இருக்குல்ல இந்த இதெல்லாம். அதனால தான் வந்துட்டு அது ஜீரோவா கன்சிடர் பண்ணி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாச்சுன்னா, ஒரே ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. அது நம்மளுக்கு தேவையில்ல. அப்ப அதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஐவி கொஞ்சம் அப்படியே ரைஸ் ஆகி அப்படியே வந்து போயிருக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, கால் ஆப்ஷன் ஐவிய பத்தி அனலைஸ் பண்ண போறதில்ல. நம்ம புட் ஆப்ஷன பத்தி தான் அனலைஸ் பண்ண போறோம். புட் ஆப்ஷனுடைய ஐவிய தான். ஏன் அப்படின்னாச்சுன்னா, ஐவி அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு ஃபியர் கேஜ் அப்படின்னு ஒரு பயம். ஃபியர் கேஜ் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பயம் இருக்கு அப்படின்றத வந்து அந்த அளவை காட்டுறது தான் வந்து இந்த ஐவி. அது வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னாச்சுன்னா புட் ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த இடத்துல வந்து அதிகம் வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஓப்பன், அதாவது சாரி, எந்த இடத்துல வந்துட்டு அதிகமாக வந்து ஐவி இருக்கு, எந்த இடத்துல கம்மியாக இருக்கு ஐவி அப்படின்றத வச்சு தான் நம்ம வந்து இந்த அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நார்மல் மார்க்கெட் ட்ரா ஒன்று கொடுத்துக்கிறேன். ஒரு நார்மல் மார்க்கெட்ல இங்க இருக்கு. நார்மல் மார்க்கெட். நார்மல் மார்க்கெட்ல புட் ஆப்ஷன் ஐவி புட் ஐவின்னு போடுறேன். புட் ஆப்ஷன் ஐவி வந்து எங்க லோவா இருக்கும்னா ஏடிஎம்ல. ஏடிஎம்ல லோவா இருக்கும். ஏடிஎம்ல லோவா இருக்கும். ஏடிஎம்னா அட் த மணி. அப்போ அட் த மணின்றது உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து நியர்பை ஸ்ட்ரைக், சாரி நியர்பை ஸ்பாட் ப்ரைஸ். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, நேத்து வந்து மார்க்கெட் வந்து இருந்தது வந்து எந்த இடம் எந்த ரேஞ்சுனா இந்த இடத்துல தான் இருந்தது. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனப்போ வந்துட்டு 900 கிட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம மவுஸ் வச்சு காட்டுற பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து இருந்தது. ஏறக்குறைய இந்த இடத்துல வந்து இருந்தது. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு லோவா இல்ல. புட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல தான் அந்த மவுஸ் வச்சு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து லோவா இருந்தது. ஸோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறதுன்னா, நேத்து மார்க்கெட் வந்து நார்மலா இல்ல. மார்க்கெட் வந்து நார்மலா இல்ல. ஏன் எத அடிப்படையா வச்சு சொல்றோம்? புட் ஆப்ஷன் ஐவி வந்து எங்க கம்மியா இருக்கணும்னா, ஏடிஎம்ல வந்து கம்மியா இருக்கணும். இருக்கிற ஐவிலே வந்து புட் ஆப்ஷன் அந்த எந்த ஆப்ஷன் வந்து ஏடிஎம்ல இருக்கோ, அந்த ஆப்ஷனுடைய புட் ஆப்ஷன். அந்த புட் ஆப்ஷனுடைய ஐவி தான் வந்து இருக்கிறதுலே கம்மியா இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்ல. அப்படி இல்லாம கொஞ்சம் ஐடிஎம்ல தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் இந்த மணியில வந்து போயிருக்கு. ஸோ அப்ப வந்து என்ன நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நார்மலா மார்க்கெட் இல்ல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சாச்சு. ஓகே. இப்போ இத நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன் இத.
இப்போ டெலீட் பண்ணிட்டு ஒவ்வொரு செக்ஷனாக பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தாங்க இது. நீங்கள் இந்த அனலைஸை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்களாவே வந்து பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த கிராஃபில் இருக்கிற ஒரு சில இது சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து பாருங்க கீழே வரைக்கும் போயிருக்கு. அதாவது இந்த இடம் நான் மவுஸ் வச்சு ஓகே. இந்த இடம் பாருங்க இது வருதுங்களா? இது ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இந்த இடம், இங்கே, இங்கே, இந்த இடம். ஸோ இந்த இடம் எல்லாமே வந்துட்டு கீழே வரைக்கும் டச் ஆயிருக்கு. ஜீரோவில் வந்து டச் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ஒன்றும் இல்லை, அந்த சார்ட்டில் வந்து டேட்டா இல்லை. அதனால வந்து அது ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிட்டு அந்த லைன் வந்து கீழே இறங்கிட்டு போயிருக்கு. ஆனால் நார்மலாக அது வந்து எப்படி இருக்குன்னு அந்த லைனு இதுல இருந்து அப்படியே நீங்க அப்படியே போக வேண்டியதுதான். இப்படியே அப்படி எடுத்துங்க, இப்படி எடுத்துங்க. இப்போ புரியுதுங்களா அது? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வந்துட்டு இதை எடுத்துக்கலாம் அதை. ஸோ இப்போ வந்து கிராஃப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இதுல வந்துட்டு அடுத்த மணி அப்படின்றது வந்து ஏடிஎம்ன்றது வந்து எங்க வருது அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல வருது ஏடிஎம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைனை போட்டுறேன். ஏடிஎம் வந்து போட்டேன், இந்த இடத்துல வந்து போட்டுட்டேன். இதுதான் வந்து ஏடிஎம். நான் வந்து எழுதிடுறேன் ஏடிஎம்ட்டு. ஏடிஎம். ஓகே, ஏடிஎம். ஸோ இது இந்த இந்த சைடு இருக்கிறதுலாம் என்னது அப்ப? இப்படியே இதுல இருந்து இப்படியே போகுது பாருங்க. இந்த இது எல்லாமே வந்து என்னது? ஓடிஎம். ஓடிஎம். அப்ப இங்க இருக்கிறது வந்து ஐடிஎம். அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஐடிஎம். ஓகே, ஐடிஎம். இப்ப ஒவ்வொரு கேஸா வந்து பார்க்க போறோம். இப்ப ஓடிஎம்ல இருந்து ஆரம்பிச்சு வருவோம். ஓடிஎம்ல ஐவி அதிகமா இருந்ததுன்னா ஓடிஎம்ல ஐவி வந்து அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ ஓடிஎம்ல ஐவி ஹையா இருக்கு. ஹெச்ஐஜிஹெச் ஹை அப்படி இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ஃபால் இருக்குன்னு அர்த்தம். கிரேட் ஃபால். ஓகே, அப்போ இங்கே ஓடிஎம்ன்றது எது? இந்த இடம் தான். நான் சொன்னது வந்து இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்து ஐவி அதிகமாக இருக்கா? அந்த மாரிலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஏடிஎம்மோட கம்பேர் பண்ணுறப்ப ஏடிஎம்ன்றது இந்த இடத்துல இருக்குது. அதோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சைடு ஐடிஎம்மில் பார்த்தாதான் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏடிஎம் இந்த மவுஸ் வச்சு காட்டுற பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து அப்படியே ஏறிட்டே போகுது, சர்ன்னு ஏறுது. அப்போ இந்த இடத்தோட வந்துட்டு ஓடிஎம் வந்து ஓடிஎம்ன்றது வந்து இதுக்கப்புறமா ஏடிஎம்க்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் ஓடிஎம் தான். அதை பார்க்குறப்ப அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒரு பெரிய லெவலில் இல்லை. அப்போ ஓடிஎம்ல வந்து ஐவி வந்து அதிகமா இது வந்து நான் சொல்றது வந்து ஃப்ரைடே 3:30 மணிக்கு முன்னாடி உள்ள மார்க்கெட் 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிற டைம்ல இருந்த மார்க்கெட் இருந்ததா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ஃபால் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் யார்ட்டையும் இல்லை. ஃபால் ஆகும், ஆனால் பெரிய லெவல்லலாம் ஆகாது அப்படின்றது தான் வந்து அங்கே மார்க்கெட்டில் இருந்த ஒரு நிலவரம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வந்துட்டு ஏடிஎம்க்கு வருவோம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து மேட்ச் ஆச்சா? இந்த கண்டிஷன் வந்து ஓடிஎம் வந்து ஓடிஎம்ல ஐவி வந்து அதிகமாக இருந்ததா? இல்லைல்ல, இல்லை. அப்போ இல்லை, அந்த மாரி ஒரு கண்டிஷன் இல்லை ஃப்ரைடே. அப்போ கிரேட் ஃபால் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததா ஃப்ரைடே எல்லாரும் மனசுலையும்? இல்லை, அதை அடிச்சாச்சு. அப்போ கிரேட் ஃபால் வரும்ன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. ஐவியும் வந்து அதிகமாக இல்லை. ஓகே, இப்போ வந்து ஏடிஎம்க்கு வரும். ஏடிஎம்ல ஐவி வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஐ என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா ஒரு ஃபால் இருக்கு, ஆனால் வந்து ஒரு மாடரேட்டான ஃபால். ஒரு கொஞ்சம் இறங்கும், ரொம்ப ரொம்ப இறங்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து
இருக்கிறது. அப்போ வந்து இது என்னன்னு சொல்லணும்னா, ஒரு ஃபால் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஒரு மீடியமா தான் இருக்கும். பெரிய லெவல்லலாம் இருக்காது அப்படின்றது. அப்போ இது வந்துட்டு என்னன்னு சொல்லிக்கலாம் நம்ம மீடியம் ஃபால். ஓகே. சரி. அப்ப அந்த மாதிரி வந்து ஐவி அதிகமா இருக்கா ஏடிஎம்ல? அந்த மாரிலாம் ஒண்ணும் அதிகமாலாம் இல்லங்க. ஐடிஎம்மோட கம்பேர் பண்றப்ப ஏடிஎம்லாம் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. கம்மியா தானே இருக்கு. அதான் உண்ம. அப்ப ஏடிஎம்லயும் வந்து அதிகமான ஒரு ஐவி இல்ல. அப்ப இதுலயும் வந்து அதிகமான ஐவி இல்ல. அப்ப கொஞ்சம் மீடியமா கொஞ்சம் விழும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததா மனசுல? ஏன்னா 22,900 கிட்ட வந்துருச்சு. 22,900 கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்னும் மார்க்கெட் இறங்குமா அப்படின்ற நம்பிக்கை வந்து நிறைய பேர் மனசுல இல்ல. மீடியமா இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்ற எண்ணம் கூட இல்ல. அப்ப இறங்குன்ற எண்ணம் இருக்கு. ஆனா ஒரு 100% இறங்கும் அப்படின்ற இடத்துல 50% இறங்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அந்த எண்ணம் கூட இல்ல அவங்ககிட்ட. அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஏடிஎம்ல வந்து கொஞ்சம் ஐவி வந்து அதிகமா இருந்திருக்கும். இல்ல. ஸோ அப்ப வந்துட்டு அங்கேயும் வந்து இல்ல. அப்ப இந்த கண்டிஷனும் மேட்ச் ஆகல. அப்ப அடுத்தது வந்து ஓடிஎம்ல. ஓடிஎம். ஓடிஎம்ல வந்து ஐவி வந்து அதிகமா இருக்கா? அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்லைட் எஸ்எல்ஐஜிசி ஸ்லைட் ஃபால் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தது. சரி அது கரெக்டா இருக்கா? மேட்ச் ஆகுதுன்னு கண்டிப்பா மேட்ச் ஆகுது. இதான் ஐடிஎம்ன்றது. ஏடிஎம்க்கு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து ஐடிஎம். எப்படி ஸ்டீப்பா ஏறுது பாருங்க. அப்ப ஏறுதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து விழும். ஆனா வந்து ஸ்லைட்டா இன்னும் கொஞ்சம் இறங்கும். 22,900 வரைக்கும் வந்துருச்சு. அது இன்னும் ஃபர்தரா கொஞ்சம் தான் இறங்கும். அதுக்கு ரொம்ப அதிகமாலாம் வந்து இறங்காது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்திருக்கு மார்க்கெட்ல. அப்ப எந்த எண்ணம் தான் இருந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த 3வது கண்டிஷன் தான் மேட்ச் ஆகுது. இந்த கண்டிஷன் தான் வந்து மேட்ச் ஆகுது. அப்ப இந்த ஓடிஎம்ல வந்து ஹெவி ஹை இது வந்து இருந்திருக்கு. இந்த கண்டிஷன் தான் மேட்ச் ஆகுது. ஓகே. அப்ப ஃப்ரைடே 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறப்ப, ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறப்பன்னு இல்ல, அந்த அந்த லாஸ்ட் ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு அப்புறமாவே என்ன ஒண்ணுன்னா, இதுக்கப்புறம் ஒரு பெரிய கிரேட் ஃபால் இருக்காது. கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அதனால வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஏறி இருக்கு. சரி இதெல்லாம் எப்படிங்க வந்து சொல்றீங்க அப்படின்னாச்சுன்னா, இது ஒண்ணும் கிடையாது. சிம்பிளான ஒரு லாஜிக் தான். இப்போ நீங்களே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கங்க. நீங்க போயிட்டு ஓடிஎம்ல போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 22,900ல வித்துட்டு இருக்கு. நீங்க போயிட்டு 20,000ல போயிட்டு ஒரு இது வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, புட் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா, உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? அந்த 20,000 வரைக்கும் அது போகுன்ற ஒரு எண்ணம் இருக்கா? இருந்தா தானே நீங்க அந்த அந்த இடத்துல போய் வாங்குவீங்க. சரி ஓகே. நீங்க வாங்கிட்டீங்க. நீங்க ஒரு ஆள் வாங்குறதால ஐவி ஏறிடுமா? சான்ஸே கிடையாது. ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து வாங்குனாங்கன்னா, அந்த ஐவி வந்து ஏறும். புரியுதுங்களா? அப்ப ஒரு ஐவி வந்து ஒரு ஒரு ஆப்ஷன்ல வந்து ஏறுதுனாலே, அது இன்டைரக்ட்டா என்ன மீனிங்னா, அதனுடைய டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த டிமாண்ட். இப்ப டிமாண்ட்னா வியாபாரம் நல்லா நடக்குது அந்த ஆப்ஷன்ல. அதனுடைய டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு இருக்கும். அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஐவி வந்து ஏறுது. அப்ப ஒருத்தங்க ஓடிஎம்ல வந்துட்டு அதிகமா ஐவி இருந்ததுன்னா, அது என்னன்னா ஒரு ஃபால் வந்து இருக்கும். ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது வந்து அ நம்ம இன்டர்பிரேட் பண்றோம். இதான் வந்து எதார்த்தம். சரி அப்ப ஏடிஎம்ல வந்து ஐவி அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஏடிஎம்ல ஐவி அதிகமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட் பிரைஸ் வித்துட்டு இருக்கு. இப்ப 22,900ல தான் வாங்கிட்டு இருக்கு. அதே 22,900லயே போயிட்டு நீங்க புட் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏன் கொஞ்சம் தள்ளி போய் ஓடிஎம்ல தான் வாங்குறதுன்னா, ஐய்யயோ! ஓடிஎம்லலாம் வாங்குனேன்னா ஒரு வேளை இறங்காம ஏறிடுச்சுன்னா என்னங்க பண்றது? அதனால நான் கொஞ்சம் சேஃபா வந்து 22,900லயே வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாச்சுனாலே, அப்போ உங்க மைண்ட்ல என்ன இருக்கு? இறங்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏதோ கொஞ்சம் இறங்கும். அதனால தான் நான் வாங்குறேன். அதனால தான் நான் 22,900ல வாங்குறேன். நெறைய இறங்கும்னு தெரிஞ்சதுன்னா, நான் போய் 22,000ல வாங்குவேன். 21,000ல வாங்குவேன். 20 இந்த இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். சரி அப்ப நீங்க ஒரு ஆள் வாங்குறதெல்லாம் ஏறுமா? ஏறுறதுக்கு வரல. அப்ப எல்லாரும் வந்து அந்த அந்த ரேஞ்சிலேயே வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த ஏடிஎம்ல வந்துட்டு ஐவி வந்து ஏறும். அப்ப அந்த ரேஞ்சில வந்து எல்லாருடைய மைண்ட் செட்டுமே ஒத்து போகுது அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து
அது கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபால் ஆகும், அந்த ஏடிஎம்ல இருந்து இன்னும் கொஞ்சம் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அதனால தான் அந்த இடத்துல வந்துட்டு ஐவி வந்து அதிகமாச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பிரகாரம் பார்த்தோம்னா அப்படி எதுவும் தெரியல, கொஞ்சம் தான் அதிகமாயிருக்கு. அதாவது ஏடிஎம்ல வந்துட்டு கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அதனால வந்துட்டு நம்ம வந்து என்ன இன்டர்பிரேட் பண்ணலாம், நார்மல் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறதே லோவில் இருக்கும், ஆனால் இது நார்மல் மார்க்கெட் இல்லை. அப்போ இது வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு தான். ஆனால் எந்த அளவுக்கு வந்து இறங்கும் அப்படின்றதுல வந்துட்டு ட்ரேடர்ஸ் மத்தியில் ஃப்ரைடே வரைக்கும் இருந்த ஒப்பீனியன் வந்து இதுதான். அப்போ ஏடிஎம்ல வந்து லைட்டாக அதிகமாக இருக்குது, அதனால கொஞ்சம் இறங்கும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து ஓடிஎம்ல வந்துட்டு ஐடிஎம்ல வந்துட்டு சாரி இந்த இது பார்த்தீங்களா, நான் வந்து ஓடிஎம்னு எழுதியிருக்கிறேன் பாருங்க, நல்ல வேலை. இந்த இதை வந்துட்டு தப்பு, இது வந்து ஐடிஎம், இது வந்து ஐடிஎம். இதில் வந்து ஏறி நான் எழுதுறப்ப இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணும், ஆனால் நீங்கள் கவனிக்கிறப்ப கமெண்ட்ல அது மாதிரி இருந்தீங்கன்னா போடுங்க. அப்போ ஐடிஎம்ல வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஏறுது அப்படின்னாச்சுன்னா எதுக்கே பின்னாடி தள்ளி போய் வாங்குறா நீ புட் ஆப்ஷனை, கொஞ்சம் முன்னாடி தான் வாங்க. என்ன ஐயோ முன்னாடிலாம் வாங்கி ப்ரைஸ் இறங்காட்டினா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு இது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்கிறப்ப தான் எல்லாம் அங்கே போய் விற்கிறாங்க, அங்கே போய் வாங்குறாங்க. அவன் வாங்குறவனோட விற்கிறவன என்ன பண்ணுறான், அங்கே விற்கிறான். வந்து ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு, எல்லாருமே வந்து செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்லேயே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு. நீங்கள் ஒருத்தன் விற்கிறான் அப்படின்னாச்சுன்னா அதை வாங்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அதை வாங்குறதுக்கு ஒருத்தனுமே இல்லைன்னா அவன் எங்கே அங்கே விற்க முடியும், விற்கவே முடியாது அது. ஸோ அதனால வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு விற்கிறாங்க, அதனால் செல்லர்ஸை தான் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, அது ரெண்டு பேருனுடைய இன்ட்ரெஸ்ட்டுமே அங்கே இருக்கு. அப்போ என்னன்னா அந்த இடத்துல ஒரு டிமாண்ட் வந்து அதிகமாகுன்றதுனால பையர்ஸ் இல்லாமல் செல்லர் எங்கே போய் விற்க போகிறது, அதே போல் செல்லர் இல்லாட்டினா பையர் எங்கே போய் வாங்க போகிறது. இது வந்து மியூச்சுவலாக ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து ஒரு நடக்கிற ஒரு இதுதான், ஒரு கல்யாணம் மாரி. ஸோ அதனால வந்துட்டு நம்ம இதை வந்து பையர் செல்லர் அப்படின்றத வந்து பிரிக்கிறத விட்டுட்டு ஐவி வந்து எங்கே அதிகமாக இருக்குது எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம வந்து போகிறோம். ஸோ அப்போ வந்து இதுல இருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னாச்சுன்னா, ஃப்ரைடே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிற 3:30 மணி வரைக்கும் எல்லாருடைய மைண்ட் செட்லேயும் இருந்தது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு ஃபால் ஆகும், ஆனால் லைட்டாக ஃபால் ஆகும், ரொம்ப அதிகமாகலாம் ஃபால் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்டு தான் எல்லார்ட்டையும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 3:30 மணிக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு, 7 மணிக்கு வந்து ஓப்பன் ஆச்சு யூஎஸ் மார்க்கெட்டு, அடி தடாலடியாக இறங்க ஆரம்பிச்சது, 5% மேலே இறங்க ஆரம்பிச்சது. இறங்க ஆரம்பித்த உடனே நீங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அன்னைக்கு நைட்டே வந்து நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. யூடியூப்ல நம்ம யூடியூபர்ஸும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் இருக்கு, பெரிய ஃபால் இருக்குன்னு. ஆனால் இந்த மைண்ட் செட்டு 3:30 மணி முன்னாடி வந்து இல்லை. ஓகேங்களா, சரி ஓகே. அப்போ மார்க்கெட் வந்து என்ன ஒரு கண்டிஷனில் இருக்கு அப்படின்னாச்சுன்னா, விழும் ஆனால் அதிகமாக விழாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு ஃப்ரைடே. ஆனால் அதுக்கப்புறமா வந்த நியூஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலும் பணத்தை போட்டவனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மைண்ட் செட்டு, அதாவது இந்த ட்ரேடிங் பண்ணவங்களுடைய மைண்ட் செட்டு இதுதான். சரி ஓகே, இப்போ இது முடிஞ்சு போன கதை. இப்போ நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்றத வந்து நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுவோம். நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்குறோம். யார் யாரெல்லாம் புட் ஆப்ஷனை வந்து வாங்கலையோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து இப்போ உங்க எல்லார் மனசுலையும் இருக்கும். இது வாங்காதவங்களுக்குலாம், வாங்கினவங்களுக்கு அப்பா நல்ல வேலைடா, ஒரு விஷயம் செஞ்சேன்டா, நல்லா தான் வாங்கி போட்டேன் நான் வெள்ளிக்கிழமையே புட் ஆப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்ற இந்த பயம், இந்த ஒரு இது ஒரு நல்ல வாய்ப்பை நழுவ விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு இதை வந்து உங்களை வந்து எங்கே கொண்டு போய் தள்ளும் அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சரன்னு நீங்கள் வந்து புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடி ஆவீங்க. ரெடி ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் இந்த உங்களுடைய ஆப்ஷன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டேன் நான். நீங்கள் வந்து ஐவியை வந்து வாட்ச் பண்ணுங்க, எந்த லெவலில் வந்து ஐவி வந்து ஏறுது அப்படின்றத வந்து வாட்ச் பண்ணுங்க. அப்போ எல்லாருமே வந்து மேக்சிமம் போயிட்டு வாங்க பார்ப்பாங்க. வாங்க பார்க்குறப்ப செல்லர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி செல் பண்ண பார்ப்பாங்க. புரியுதுங்களா, இந்த இது வந்து நடக்கும். அப்போ சரி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்னா, ஒன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க,
ஒரு என்னைக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நம்ம வந்து வாங்குறது வந்து 9:15க்கு தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு. ப்ரீ மார்க்கெட்லயே அது வந்து விழுந்துரும். ஒரு பெரிய கேப் டவுன் அங்கேயே வந்துரும். அங்க வந்ததுக்கு அப்போ ஒரு பெரிய கேப் டவுன் வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா, பெரிய கேப் டவுன். ஒரு 500 பாயிண்ட், 400 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 500 பாயிண்ட் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னன்னா, அந்த டைம்ல போயிட்டு நீங்க புட் ஆப்ஷனுக்குள்ள வந்து போகாதீங்க அவசரப்பட்டு. நீங்க திருப்பி புல் பேக் ஆகுதான்னு வந்து வெயிட் பண்ணுங்க. ஓபியை வந்து நீங்க மார்க் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மார்க் பண்ண தெரியும். ஏற்கனவே நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துருக்குறோம் அது. அது இல்லாமல் நான் ஒரு இண்டிகேட்டரும் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்துட்டு நான் வந்து போட்டிருக்கிறேன். அதையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு எடுத்த உடனே காலையிலே வந்து ஒரு பெரிய ஒரு கேப் அப் வந்துட்டு ஓப்பன் ஆகுது அப்படின்னா, கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, அவசரப்பட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுதீங்க. புல் பேக் வருதான்னு பாருங்க. புல் பேக் வந்ததுன்னா நியர்பை எங்கே வந்துட்டு உங்களுக்கு பீரிஷ் ஓபி இருக்கோ அந்த இடத்துல அதாவது பேரிஷ் ஓபி இல்லை ரெசிஸ்டன்ஸ் எந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து அது ரிஜெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து எடுங்க. ஆனால் இன்னொன்று வந்து சொல்கிறேன், நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறப்ப புட் ரேஷியோ வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது என்ன புட் ரேஷியோ அப்படின்னாச்சுன்னா ஒன்றும் இல்லை, சேம் வந்து இதுதான். எது நம்ம டிபிட் ஸ்ப்ரெட்டு பண்ணுறோம் பார்த்தீங்களா, டிபிட் ஸ்ப்ரெட்டு தான். ஆனால் டிபிட் ஸ்ப்ரெட்டில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் எடுப்போம், ஒரு கால் ஆப்ஷனை வந்து விற்போம். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுவோம். சாரி, ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுவோம். லோவில் வந்துட்டு இதை வந்து செல் பண்ணுவோம். இதை ஏன்னா அது வந்து திருப்பி இங்கே கீழே இறங்கி வர்றப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கெயின் கிடைக்கும், நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக. ஸோ அப்படி இது பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ரேஷியோ ரேஷியோ ஸ்ப்ரெட்டுன்னுவாங்க இதை. ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்னாச்சுன்னா 2 கால் ஆப்ஷன் வாங்கணும். நீங்கள் 2 கால் ஆப்ஷன் வந்து லோ ப்ரைஸில் வாங்கணும். ஒரு கால் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்துட்டு செல் பண்ணணும். ஒரு கால் ஆப்ஷனை நீங்கள் வந்து செல் பண்ணணும். 2 கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். அதை எப்படி பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு இப்போ வந்து 22,000 இப்போ 22,900 இருக்குது. இப்போ 22,900 வந்து ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு எடுத்தீங்கன்னா, லோயர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே தள்ளிக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா 22,700 வருது. அப்போ 22,000 இது வந்து நான் இந்த இடத்துல வந்து எழுதுறேன் நான். இப்போ என்ன அப்படின்னாச்சுன்னா, ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஹையர் 22,900 ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நான் இந்த வேல்யூ எடுத்துக்காதீங்க. இது நான் சும்மா ஃப்ரைடே இருந்ததை சொல்கிறேன். இப்போ வந்து லோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் தள்ளி 200க்கு மேலே தள்ளாதீங்க. அதுக்கு மேலே தள்ளுறது சேஃப் கிடையாது. 22,700 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த இதில் வந்து இந்த ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணுங்க. ஒரு புட் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் ஒரு இது அதாவது ஒரு லாட்டை வந்துட்டு நீங்கள் செல் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குங்க அதில் வந்துட்டு 2 லாட்டு புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக எதனுடைய விலை அதிகமாக இருக்கும், நீங்கள் செல் பண்ணுறதுனுடைய விலை தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து நியர்பை, அது வந்து ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் புட் ஆப்ஷனில். அப்படின்றப்ப 22,900 ஆப்ஷன் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பாருங்கள். அது வந்து கண்டிப்பாக 22,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வித்துட்டு இருக்கிற புட் ஆப்ஷனோட அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப ஒரு சில டைமில் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இது ரெண்டும் ஒரு லாட்டு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 100 ரூபா தான். அதே 2 லாட் வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா அதுவும் வந்து 100 ரூபா தான். அப்போ உங்கள் கையில இருந்து எந்த காசுமே போகாது. உங்கள் கையில இருந்து எந்த காசுமே போகாம நீங்கள் ஒரு இதை வாங்கிட்டு ஒரு இதை வந்துட்டு செல் பண்ணி 2 இதை வந்து செல் பண்ணியிருக்கீங்க. சாரி, 2 இதை வந்து பை பண்ணியிருக்கீங்க. அப்போ 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு ஒரு செல்லிங் பண்ணிட்டு ஒரு லாட்டை செல் பண்ணிட்டு அதுக்கு கீழே இறங்கி போய் 2 லாட்டை வந்து வாங்கியிருக்கிறீங்க. 2
லாட்டை வந்துட்டு வாங்கியிருக்கிறீங்க. அப்போ உங்கள் கையில இருந்து ஏதாவது போச்சா ப்ரீமியத்துக்கு? உங்கள் கையில இருந்து எந்த காசும் வந்து ப்ரீமியத்துக்கு வந்து போல. புரியுதுங்களா? சீரோ தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு லாஸை வந்துட்டு நீங்கள் ரொம்ப குறைச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சேஃபாக பண்ணலாம். அப்படி இல்லை ரொம்ப கிரேட் ஃபால் ஆகுது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நேக்கடாக வந்து புட் ஆப்ஷன் வந்து நேக்கட் ஃபுட்டு வந்து எடுக்கலாம். அதாவது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து புட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் பை பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இந்த ரேஷியோ மெத்தடில் வந்துட்டு பண்ணுங்கள். ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல் பண்ணணும். ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் செல் பண்ணணும். லோயர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு பை பண்ணணும். 2 பை பண்ணணும். அப்படி வந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். லாஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் அது இந்த இந்த வந்து நான் எப்போ சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். அது வாட்ச் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கிறதால அந்த ஏன்னா இப்போ வந்து எதையுமே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எடுங்க. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகத்தை வச்சுங்க. பெரிய ஒரு கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா வந்து அதுக்கு மேலே வந்து அது இறங்காமல் திருப்பி வந்து மேலே வருது அப்படின்னாச்சுன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகிறப்ப அந்த இடத்துல வந்துட்டு புட்டு எடுங்க. அப்படி இல்லை அது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது நாளைக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக என்டர் ஆகலாம். ஆனாலும் வந்துட்டு நீங்கள் மற்ற லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஐவியை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஐவியை வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிவிட்டு எந்தெந்த எங்கெல்லாம் வந்து ஐவி ஏறுது அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சைடில் வந்து மார்க்கெட்டையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியல. பெரிய ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டு டேட்டாவை வச்சு பார்க்குறப்ப ஒரு பெரிய ஃபாலை வந்து மார்க்கெட் எதிர்பார்க்கல 3:30 மணி முன்னாடி வரைக்கும். ஆனால் 3:30 மணிக்கு பின்னாடி வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகினு சைனாவும் வந்துட்டு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழ ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நியூஸ் வந்து ஒரு கேப் டவுன் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரில. ஆனால் மார்க்கெட் டேட்டா வந்து 3:30 மணி நிலவரம் வரைக்கும் வச்சு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நோ சான்ஸ். பெரிய ஃபாலை வந்து எதிர்பார்க்காத ஒரு மார்க்கெட்டு தான் ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த நியூஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. சரி பாருங்கள். நாளைக்கு சேஃபாக வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த ரேஷியோ புட்டையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சார்ட்டெல்லாம் எடுத்து இப்போமே கூட நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன ப்ரைஸில் வித்துட்டு இருந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு ரஃப் ஒரு கால்குலேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, see you. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.